இன்று நாம் என்ன கேள்வி பார்க்க இருக்கிறோம் என்றால், பிரேஸ் தி லார்ட் சொல்லக்கூடாது என்று சிசிசியில் எங்கே கூறி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி எதற்கென்றால், ஒரு குருவானவர் இதை கேட்டார் அல்லது கேட்கிறார். சின்ன குரு தான், அதை இளங்குரு இப்படி வச்சுங்க. அவரிடம் போய் சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னா, பிரேஸ் தி லார்ட் சொல்லக்கூடாது ஃபாதர், அது நம்முடைய நம்பிக்கைக்கு எதிரானது. அதாவது சிசிசி 1 கூறப்பட்டிருக்கும் நம்பிக்கைக்கு எதிரானது. அதனால் அதை நீங்கள் சொல்லாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர் எதிர்த்து வாதாடுகிறார். என்ன வாதாடுகிறார் என்றால், அது எங்கே சொல்லியிருக்கு சிசிசியில் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இது எங்கே சொல்லக்கூடாதுன்னு எங்கே சொல்லியிருக்கு என்று கேட்கிறார். அதுபோன்று கேட்ட நபர்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, கொஞ்ச நேரம் தான். என்ன சந்தோஷம்னா, ஒரு சிசிசிலாம் படித்திருக்கிறார் போல் இருக்கிறது என்று சந்தோஷத்தில் அந்த நபர்கள், கேட்ட நபர்கள் அவரை நோக்கி அடுத்த கேள்வி வைக்கிறார்கள். என்னென்றால், நீங்கள் சிசிசி படித்திருக்கிறீர்களா, குறிப்பாக சிசிசி 1 படித்திருக்கிறீர்களா என்று கேட்கும்போது, அப்பொழுது ஒத்துக்கொள்ளாத நபர் அப்புறமா ஒத்துக்கொள்கிறார். என்ன ஒத்துக்கொள்கிறார் என்றால், நான் சிசிசி 1 படித்ததில்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படித்திருக்கிறேன், உங்கள் அளவுக்குலாம் நான் படிக்கலை அதில் அப்படின்னு ஒத்துக்கிறார். அப்போ எப்பொழுதும் போல ஆகிப்போச்சு. எந்த குருவை கேட்டாலும் இந்த பதில் தான் வரும் அல்லவா, அது போன்ற நிலைப்பாடு. அதனால் இதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஏன் சிசிசி பிரேஸ் தி லார்ட் சொல்வது குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. அவர் நம்ம திருப்பி ஆதாரம்னா கேட்கலாம், எங்கே சிசிசிலேயோ விவிலியத்திலேயோ பிரேஸ் தி லார்ட் சொல்லணும், அப்போ தான் மீட்பு கிடைக்கணும் எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு நாம் எதிர்த்து கேட்கலாம். நான் வாதம் செய்வது நமது நோக்கம் இல்லை. அதனால் அதை கேட்கலை. அதனால் அவருக்கும் அதே நபர், அதே குருவானவர் மற்றொன்றும் கேட்கிறார். அந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம் என்று இருக்கிறோம். அது என்ன இன்னொரு கேள்வி என்றால், ஒரு குரு வேறொரு குருவுக்கு பரிசு கொடுத்தோம். என்ன பரிசு கொடுத்தோம் என்றால், நான் சிசிசியில் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன், அல்லது போப் 2ஆம் பால் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். Guarding the deposit of faith is the mission which the Lord entrusted to His church. அதாவது guarding the deposit of faith, deposit of faith காப்பாற்றுவது. சரியா? இந்த deposit of faith காப்பாற்றக்கூடிய குருக்கள் இன்று தேடுவது என்பது ரொம்ப கடினமாக இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே சிசிசி படிக்காத குருக்களாக இருக்கிறார்கள். எல்லாருன்னா அநேகர் அப்படின்னு வச்சுங்க, அப்படி லிட்ரலாக எடுத்துறாம அநேக குருக்கள் சிசிசி படித்ததில்லை. ஏன் சிசிசிங்கிறனா, சிசிசியில் தான் அந்த டெபாசிட் தெளிவாக இருக்கிறது. டெபாசிட் பண்ணப்பட்ட இடம் சிசிசி அப்படின்னு வச்சுங்க. ஏன்னா இதுக்கு எங்கே இருக்கிறது என்றால், அந்த சிசிசியில் அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன் ஃபீதே டெபாசிட்டம் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன் ஆன் த பப்ளிகேஷன் ஆஃப் த கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அப்படின்னா ஒரு முன்னுரைன்னு வச்சுங்க. நம்ம தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா, சிசிசிக்குள்ள முன்னுரையில் இப்படி தொடங்குறது. Guarding the deposit of faith is a mission which the Lord entrusted to His church அப்படின்னு தொடங்குறார் அல்லவா. அதன் நோக்கம், அதாவது அதன் பொருள் என்ன என்றால், இந்த சிசிசி என்பது இந்த டெபாசிட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையின் வைப்பிடம் அப்படின்னு வச்சுக்கலாம். டெபாசிட் அப்படின்னா பணம் கட்டுறதில்ல, டெபாசிட்னா வைப்பு தொகை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வைப்பு இடம் அப்படின்னு வைக்கலாம். அது சிசிசி என்ற நூலில் இருக்கிறது. அதை நோக்கெல்லாம் சொல்லி வராங்க. ஏன்னா அந்த மக்களுக்கோ எல்லாருக்கும் எளிதில் இது புரிய வைக்க, எதை நம்பிக்கை என்றால் என்ன, எதெல்லாம் நாம் நம்ப வேண்டும், எதெல்லாம் நாம் நம்பக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட நூல் தான் சிசிசி என்று முன்னுரை தொடங்குகிறது. சரியா? அப்போ அந்த ஃபாதர் ஒருத்தருக்கு ஒரு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருளை பரிசாக ஒருவருக்கு தருகிறோம். ஏன் தந்தோம் என்றால், இதை செய்தார் அல்லது செய்ய முயற்சி செய்தார். முயற்சி தான், அவரும் நிறைவாகலை. அது என்னன்னா, இதை காப்பாற்றக்கூடியவர்கள், கார்டிங் த டெபாசிட் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கிற அந்த பணி இருக்கிறது அல்லவா, அந்த பணியை செய்பவர்களுக்கு ஏற்கனவே பரிசு அறிவித்திருந்தோம் இல்லையா நம்முடைய நிகழ்ச்சியில். குறிப்பாக குருக்கள் மற்றும் அருள் சகோதர சகோதரிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர்கள் எல்லாம் இந்த டெபாசிட் ஆஃப் ஃபெய்த், அதாவது ஃபெய்த் அதோடைய தன்மை காப்பாற்றும் பணியில் இருக்கிறார்கள்.
இந்த நம்பிக்கையற்ற நிலைக்கு போகும் வெளியடையாளம் தான் பிரைஸ் தி லார்ட் சொல்லும் செயல். ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுங்க, சுருக்கமாக சொல்கிறேன், அதுக்கு எவிடன்ஸ் மற்ற நிகழ்ச்சியெல்லாம் கொடுக்குறோம். அப்போ இந்த பிரைஸ் தி லார்ட் சொல்லக்கூடிய குருக்கள் எல்லாம் யார் என்றால், இந்த டெபாசிட் ஆஃப் ஃபெய்த்தில் நம்பிக்கை இல்லாமல் அவர்களாக ஏதோ ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். இந்த டெபாசிட் ஆஃப் ஃபெய்த் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணது தான் CCC1. என்ன சொல்கிறது தெளிவாக என்றால், நம்ம எல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்க்க தான் இயேசுவே இந்த உலகத்தில் பிறந்தார். ஜோசப் ராட்சிங்கர் 1986 இந்த பொறுப்பை எடுக்கிறார். நல்லா கவனிச்சிங்க இந்த டேட்டெல்லாம், ஏன்னா பின்னாடி தேவைப்படும் இவருக்கு விளக்கம் சொல்ல. 1986 அவர் கையில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. அதில் இருக்குது, முன்னுரையில் இருக்குது அந்த இந்த டேட்டெல்லாம். அதனால் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், வேணா ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ராட்சிங்கர் தான் பிற்காலத்தில் 16ஆம் பெனடிக்டாக வருகிறார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அது தேவையற்றது. அவர் முதலில் இந்த CCC உடைய சாராம்சத்தை ஒரே கோட்பாடு எழுதுகிறார். அப்ப அந்த CCC1 மட்டும் படித்து மனப்பாடம் செய்து கொண்டால் நீங்க முழு CCCயும் புரிந்து கொண்ட நிலை. புரிந்து கொண்டனா இந்த டெபாசிட் ஆஃப் ஃபெய்த் குறித்து CCCயில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டவர் என்று கருதப்படலாம். அதனால் அதை புரிந்து கொண்டவர்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டார்கள்.